இன்னைக்கு எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா கூட்டிட்டு போனாங்கல்ல. நானும் கார்த்தியும் கையெழுத்து போட போற நேரத்துல ரிஜிஸ்டருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்த சீனுமே மாறிடுச்சு. ரெஜிஸ்டர் நாங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டு இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் அம்மா கிட்ட எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அம்மாவும் சரியா பதில் சொல்லல. எப்படி பதில் சொல்லுவாங்க? எல்லாம் புருஷனோட வேலைதான்னு தெரியுமே. சரி, அதான் நடக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லக்கா, எனக்கு என்னமோ ரெஜிஸ்டர் மேரேஜ் நிப்பாட்டினது எங்க எம்டி சாரா இருக்குமோன்னு தோணுது. யாரு? கார்த்தி சரியா சொல்ற? அவர் எதுக்கடி உன் கல்யாணத்தை நிறுத்த போறாரு? அதான்க்கா எனக்கும் தெரியல. நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன்ல, ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறத விட அவர் ஏன் மேல மட்டும் தனியா ஒரு கேர் எடுத்துக்கிறாருன்னு. ஒருவேளை சாருக்கு என்ன பிடிச்சிருக்கும், அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பாரோ? நீ பழசவனா மறந்து போயிருக்கலாம். ஆனா உங்க 2 பேர் நடுவுல இருக்கிற பாசம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. என்னக்கா, நான் கேள்வி கேட்டா நீ உனக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்க? அது இல்லடி. இப்போ உன்னை கார்த்தி சார் விரும்புறாருன்ற டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவாருல்ல, அப்ப அவர்கிட்டயே கேட்டுரு. என்னது? நானா? என்னால முடியாதுக்கா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அவரை பார்த்தாலே பேச்சு வர மாட்டேங்குது. அதுவும் இல்லாம அவரோட என்னால ஐ கான்டாக்டே வச்சுக்க முடியல. அவர் என்ன பார்த்தாலே மனசுக்குள்ளே நான் ஃப்ரீஸ் ஆயிடுறேன். உன்னை நான் ரொம்ப போல்டான பொண்ணுன்னு நினைச்சேன். நீ என்ன உங்க எம்டிக்கு இப்படி பயப்படுற? எனக்கு என்னன்னே தெரியலக்கா. அவரை பார்த்தாலே நான் ஏன் பயப்படுறேனே தெரியல. அதுக்கு பேரு பயம் இல்ல ரேவதி, அதுதான் புருஷன் பொண்டாட்டி பந்தம். உனக்கு வேணா எல்லாம் ஞாபகம் இல்லாம போயிருக்கலாம். ஆனா அவர் மேல நீ வச்ச பாசம் உள்ளுக்குள்ள கடந்து துடிக்க தானே செய்யும். என்னக்கா சொன்ன? ஒன்னும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது. இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு, ரொம்ப யோசிக்காத.